புத்தூர் வாழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக 2016 தேர்தலிருந்து 24 தேர்தல் வரை அதிகமாக வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் இந்த நன்றி உரை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எந்த முறையில் இருந்தார்? போன முறை நமது பகுதியை சேர்ந்த ஒரு எம்பி தனுஷ்குமார் அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்த முறை ஒரு எம்பி சங்கரங்கோயிலிருந்து ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. போன முறை நம்ம உள்ளூர்ல எடுக்கப்பட்ட எம்பி அண்ணன் தனுஷ்குமார் அவர்கள் இந்த புத்தூர் பகுதியில் ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவி உங்களுக்கு செய்திருக்கிறார்களா? அது இங்க உள்ள திமுக நண்பர்கள் அவர்கள் அதை நிரூபிக்க தயாரா இருக்கிறார்களா? இல்லை இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஏதாச்சும் ஒரு கட்டிடம் அவர் பங்களிப்புல சட்டமன்றத்தில் பேசி ஏதாச்சும் ஒன்று இங்க வாங்கி கொடுத்துருக்கிறாரா? உள்ளூர்ல எடுக்கப்பட்ட எம்பி தனுஷ்குமார் அவர்களே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு எந்த ஒரு நிவாரண பொருளும் வழங்கவில்லை. பார்லிமெண்டத்தில் தென்காசி பார்லிமெண்டத்தை பத்தி எதுவுமே தொகுதியை பத்தி அவர் பேசவும் இல்லை. என்னத்தையும் நம்ம செவிச்சிட்டோம். ஒரு மண்மையில் அங்கிருந்து தினசரி விமானத்தில் போக அந்த ஒரு சொகுசுக்காக அங்கே ஒரு பங்களா கொடுத்துருந்தாங்க. தங்கி இருந்துட்டு பார்லிமெண்டத்தில் இன்று வரை அவர் இருந்த 5 ஆண்டுகளாக இந்த தென்காசி தொகுதியை பற்றி என்ன பேசியிருக்கிறார்? செண்பகவி அணைக்கட்டை பற்றி பேசியிருக்கிறாரா? இல்லை நம்ம ராஜபாளையம் தலைவாயூரத்தில் உள்ள சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிற ராஜபாளையம் ஐயனார் கோயிலை பற்றி பேசியிருக்கிறாரா? இல்லை நம்ம வாரம் ஒரு முறை விடுமுறைக்காக குளிக்க சொல்லும் சாஸ்தாவில் அணையில் பூங்கா அமைத்து தரும் என்று அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களும் தனுஷ்குமார் அவர்களும் மாறு தட்டி பேசினார்களே, இல்லை அதை நிறைவேற்றினார்களா? ராஜபாளையத்தில் உள்ள ஐயனார் கோயிலில் பாலம் கட்டித்தரன் என்று ஊருக்குள்ள ராஜபாளையத்தில் போஸ்ட் அடிச்சு ஓட்டினார்களே, இல்லை அதை நிறைவேற்றி கொடுத்தார்களா? சங்கரங்கோயிலில் உள்ள ராஜபாளையம் சாலையில் உள்ள தொடர்வண்டி நிலையத்தில் பாலம் அமைத்து தரும் என்று சங்கரங்கோயில் முழுவதும் அவர்கள் போஸ்ட் அடிச்சு அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு கேட்டார்கள் அண்ணன் தனுஷ்குமார் அவர்களுக்கு. அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்களா? இல்ல வாஸ்தவனில் உள்ள செண்பகவி அணைக்கட்டை சரி செய்து கொடுத்தார்களா? இல்ல தென்காசியில் உள்ள எந்த அணையம் சரி செய்து கொடுத்தார்களா? இல்ல நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கிறாரா? இங்க இருக்கிற நமது திமுக நண்பர்களாம் சரி, அதிமுக நண்பர்களாம் சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ ஊரா ஓட்டு கேட்டு போறோம், நம்ம எப்படியாச்சும் நம்ம கட்சியை செவிக்க வைக்கணும், நம்ம மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. என்னத்தையும் நம்ம கட்சிக்கு வேலை பார்க்கணும், செவிக்க வைக்கணும், அந்த ஒரு எண்ணம். அப்படி நீங்க செவிக்க சொல்ற திமுக அங்க இருக்க ஒன்றிய செயலர் பகுதி பொறுப்பாளர்லாம் உங்க எம்பி அம்மா, அவங்க பேர் ராணி ஓட்டு எண்ண போறதுக்கு தென்காசியில் அந்த கல்லூரிக்கு போறோம். அந்த அம்மா கூட யாருமே கிடையாது. எனக்கு முன்னாடி நடந்த போது ஒரு காவல்துறை கூப்பிடுதாரு, என்னம்மா நீ வீட்டுக்கு உள்ள போற, ஐடி கார்டை காமிச்சிட்டு போமான்னு கூப்பிடுதாரு. இங்க சுயேட்சை வேட்பாளர் ராஜசேகர கூட உள்ள விட்டுட்டாங்க. அந்த அம்மாவை அவ்வளவு தூரம் செக் பண்றாங்க. அது சொல்லுது நான் திமுகவோட வேட்பாளர் ஏன்னு சொல்றாரு. கூட யாருமே கிடையாது. ஏன் கூட 4 பேர் வந்தாங்க. அந்த அம்மா கூட எல்லாம் உள்ள அனுப்பிவிட்டு வெளியே இருந்துட்டாங்க. ஏன்னா இவங்க ஜெயிப்பமா தோற்பமான்னு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஒரு காரணம் என்றால், மகளிருக்கு 1000 கொடுக்கும் உதவி என்று ஒவ்வொரு பூத்துகளிலும் உட்கார்ந்து திமுக நண்பர்கள் 1000 கொடுத்துருவோம், மீண்டும் வராத மக்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துறோம், திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் திமுக இந்த முறை இஸ்லாமியர்களை வெற்றி பெற செய்தார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சில பகுதியில் மக்கள் அதிக வாக்களித்தாலும் இன்னொரு சில பகுதியில் வாக்கு கம்மியான வாக்கு. ஏனென்றால் திமுக அந்த பகுதியில் ஃபுல்லாமே பிஜேபியில் இருந்து ஒருத்தர் நிற்கிறார், ஏடிஎம்கே ஒருத்தர் நிற்கிறார், அப்படி என்று மாத்தி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் இந்த பகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றுவிடும், இஸ்லாமியரை பழி வாங்கிவிடும், கிறிஸ்தவரை பழி வாங்கிவிடும் என்று நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அப்பட்ட பொய்களை சொல்லி இந்த திமுக என்று வெற்றி பெற்று இந்த மண்ணில் நிற்கிறது. அதனால் வருகிற உள்ளாட்சி தேர்தலால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பகுதி பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு திமுக நண்பர்கள் கொஞ்சம் வழிபடுங்க. இந்த விஜயானந்த் சொன்னார்லாம் சொல்ல மாட்டோம். உங்க வீட்டு பிள்ளைய உங்க அண்ணன் தம்பி உங்க மாமா வச்சுனா தான் நம்ம நிப்பாட்டோம். அவங்களுக்கு இந்த புத்தூர் பகுதியில ஒரு உள்ளாட்சியில நீ ஒரு வாய்ப்பு கொடுங்க. இருக்கிற இப்ப இன்னைக்கு செவிக்கிற எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, நம்ம ஊர் எம்எல்ஏக்கு பார்த்துருக்கீங்களா? நான்லாம் ஒரு பக்கத்து வார்டுக்காரர் தான், நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். செட்டியார் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் பார்த்தது கிடையாது. உன்னை எம்பி போய் நம்ம எங்கேயோ பார்க்க போறோம். எங்க அண்ணன் தனுஷ்குமார்லாம் இப்போ முதல் ராஜபத்திரம் இருந்தாரு,
இப்பெல்லாம் ஊரே காலி வண்டி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செயல்பாட்டில் தான் திமுக தொடர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே நம்ம சங்கரன் கோயிலில் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மகளிர் எம்பி ஓட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களும் இதுவரைக்கும் இந்த ராஜபாளையம் தொகுதிக்கு, தென்காசி பார்லிமெண்ட் தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செஞ்சது கிடையாது. இந்த பகுதிக்கு வந்தது கிடையாது. நீங்க திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற ராணி அவர்கிட்ட போய் இங்க உள்ள திமுக ஒன்றிய செயலர் நம்பரை போட்டு உங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவி, ஏதாச்சும் ஒரு வீடு, இந்த தம்பி சொன்னார்ல கலைஞர் வீட்டு உதவி திட்டம் சொல்லி அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஒதுக்க சொல்லுங்க, செய்ய சொல்லுங்க. அந்த அம்மா போன் நம்பரோட இருக்காது. இப்போ நம்ம நிப்பாட்டுற அண்ணன் மதிவான நம்பர் பாருங்க. இங்கே இருக்கிறவங்க இல்ல, புத்தூர்ல கட்சியில இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட மதிவான நம்பர் இருக்கு. இன்னைக்கு கூட 2 தம்பிய குரூப்ல போட்டோ எடுத்து போட்டு விடுறாங்க. தென்காசி போயிருக்கிறாரு, அங்க பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்து நமக்கு குரூப்ல அனுப்பி விடுறாங்க. எல்லாமே ஒரு நினைக்கப்பட்டது, மறக்க முடியாதான் வந்து. அதே மாதிரி ஒரு சில விதம் பேசக்கூடாதுட்டாங்க. இந்த பகுதியில பனை ஏரி அதிகமா இருக்கிறாங்க. பனை ஏரி அதிகமா இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு கல்லு குடிச்சுங்க யாரும் சாவல, கல்லு குடிச்சு யாருமே சாவல. ஆனா பனை ஏரிங்க பனை கட்ட போனா காவல்துறை தடுக்குது, சுண்ணாம்பு பயிரி கூட கெட்ட விட மாட்டேங்குது. ஆனா அங்க குடிச்சிட்டு சாவறவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நம்ம மரம் ஏறுறோம் கலப்படம் இல்லாம. எந்த காலத்துல கல்லு குடிச்சு போதையாகி ஒருத்தர் செத்துருக்கான், சாவது கிடையாது. ஆனா நீ கல்லு போதையா இறக்குற, நீ விற்கிறது போதை கல்லு. சுண்ணாம்பு பதினி அன்னைக்கு ஒரு நாள் இறக்குறாங்க புத்தூர் மலை கிட்ட. அங்கிட்டு இருந்து வந்த காலத்துல மரத்துல ஏறி அந்த கலையத்தை உடனே தள்ளுறாங்க. இன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட செத்து கிடக்குறானு. அவருக்கு உங்க முதலமைச்சர் 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பொருளை பத்தி பேசக்கூடாதுட்டாங்க. கல்வராய மலையில என்னமோ ஒரு பன்னீர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொருளை பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையில் ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம அந்த பன்னீரை பத்தி நம்ம பேச வேண்டாம். செத்தவன் செத்துட்டான். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கல்லு குடிச்சு ஒரு ஆளு ஜாபல, ஆனா பனையேறியும் பனையரை விடுறது கிடையாது. கல்வராயன் மலையில காய்ச்சப்பட்ட சாராயத்தை கொடுத்து பல லட்சம் மக்களை, 50க்கும் மேற்பட்ட மக்கள், ஏன்னா 180 பேர் குடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் 50 பேர் 57 வரைக்கும் செத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி விழுப்புரத்துல சாராயம் காய்ச்சி அந்த சாராயம் கொடுத்து 20-30 பேர் செத்தார்கள். 40-50க்கு மேற்பட்டவர் வந்து பார்வையற்று, காது கேட்காம, செவிகள் கேட்காம, பார்வையற்று அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் திமுக அரசு இதை என்ன சொல்றது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த 20 பேர் செத்ததுக்கு இவங்க போராட்டம் பண்ணாங்க. இப்ப அதிமுக அரசு இவங்க மாத்தி இந்த பக்கம் இவங்க போராட்டம் பண்றாங்க. 2 அரசும் சேர்ந்தான் சாராய காய்ச்சல வேலை பார்க்கணும். எந்த மாநில ஆட்சியிலும் ஒரு சாராயத்தை பத்தி காய்ச்சலம் முதலாளி இருக்காங்களா, முதலமைச்சர் இருக்காங்களா? இங்க திமுக இருக்கிற குடும்பமும் சாராயம் காய்ச்சது, அதிமுக இருக்கிற குடும்பம் சாராயத்தை காய்ச்சது. ஆனா இந்த பகுதியில் இருக்கும்போது 2 பேருமே சாராயத்தை கொடுப்பிடிக்கிறாங்க. அதனால நான் சாராயத்தை பேசவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.